நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மற்றும் அவர் இயக்கத்தை சார்ந்த சாட்டை துரைமுருகன் போன்றவர்கள் பல்லர்களே பாண்டியர்கள் அப்படின்னு பேசியிருக்காங்க. மரபில் ஒரு பக்கம் நாங்கள் தான் பாண்டியர்கள்னு சொல்லிட்டு இருக்கிறதுனால இது ஒரு கருத்தின் முதலாக போய்கிட்டு இருக்குது. இதுக்கடையில் நாடார்களும் கூட சில இடங்கள் நாங்கள் தான் பாண்டியர்கள்னு சொல்லியிருக்காங்க. இவங்கெல்லாம் பார்த்தாங்கன்னா பாண்டியர்களோட காலகட்டங்களில் குடிகள் அறியப்பட்டாங்கன்னா நிறைய தரவுகள் குறைவு தான். ஏன்னா மல்லர் மறவர் போன்றதெல்லாம் ஒரு வகையான காரணப்பெயர்கள் தானே ஒழிய அதெல்லாம் குடிப்பெயர்கள் கிடையாது. பாண்டியர் காலத்தில் இவங்க குடிகள் அறியப்படலை. சில இடங்களில் பாண்டியர்கள் வாழ்ந்த இடங்களில் நாங்கள் வாழ்ந்திருக்கோம் அப்படின்னு ஒரு கருத்தில் அவங்க பேசினாலுமே இன்றைக்கி வடநாட்டுக்காரங்க தமிழர்களுக்கு பரவி வாழ்கிறாங்க. அவங்க வாழ்கிற எல்லா பகுதியுமே சேர சோழ பாண்டியர்களோட மூவேந்தரோட எந்த பேர் வாழ்ந்தால் அங்கெல்லாம் அவங்களும் குடிபெயர்ட்டாங்க. இன்றைக்கி இது ஒரு விஷயம் பரவலாக்கப்பட்டதுனால இதெல்லாம் ஒரு கருத்தை நிறைய பேர் தூக்கிட்டு வந்து விவாதம் அதிகமாக பண்ணுறாங்க. இந்த விவாதங்களை தாண்டி இன்னொரு பக்கம் என்னென்னா, பாண்டியர்களோட குடி குறித்து நிறைய தரவுகள் கிடையாது. சில தரவுகள் கல்வெட்டு தரவுகள் இங்கே பறையர்களே பாண்டியர்கள்னு சொல்கிற சில விஷயம் நம்மளால் நிறுவ முடியும். பாண்டியர்கள் பழையர் பண்டையர் பாண்டியர் இப்படி தான் அவரோட சொல்லாத மாதிரி வந்திருக்கு. இந்த பழையருங்கிற சொல் பறையங்கிற சொல்ல கூட தெரிவுன்னு கூட சில விஷயங்கள் சொல்கிறாங்க. இதெல்லாம் தாண்டி யதார்த்தமாக சில விஷயங்கள் பார்க்குறோம். நம்ம கல்வெட்டு தரவுகளை சில விஷயம் நான் பார்க்குறோம். சடையன்மாறன் அப்படிங்கிற மன்னனுக்கு பேர் குறித்து இளங்கோய்க்குடி ஊர் கல்வெட்டு ஒன்று. இந்த ஊர் தற்போது அம்பாசாமித்திரங்க பேரில் அழைக்கப்படுது. இங்கே உள்ள சிவன் கோவில் கல்வெட்டு ஒன்று என்ன சொல்லுதுன்னா, அது சடையன்மாறங்கிற மன்னர் பாலாப்பான நிலத்தை என்ன செய்கிறாருன்னா இதுக்கு திருவம்பு கொடுக்குறக்காண்டி இதை பயன்படுத்திக்க சொல்கிறாரு. அது யாரோட பேரில் இது கொடுக்கப்படுதுன்னா அவரோட பேர்லாம் கொடுக்கப்படுது. தெளிவாக கண்டாங்க அரையன் அணுக்கரின்னு வருது. அதாவது அரையன் அரசன் சொல்கிறாரு. அதனால செஞ்சு வைக்கிறோம்னு சொல்கிறாங்க. அரையன் அணுக்கரில் பூவன் பறையனன்னு வருது. அரையனுக்கு இதை சந்தியாவில் கொடுக்க சொல்கிறார். அதனால் அவர் பேரில் இதை செஞ்சு வைக்கிறாங்க. நம்ம பூவன் பறையன் தனியாக வருது அப்படின்னு எல்லாம் கேட்பாங்க. இந்த கேள்வி எல்லாருக்கும் வரும். பூவன்கிற சொல் எங்கே வருதுன்னா பாண்டியர்களோட மெய்க்கீர்த்தியில் வருது. இது முறை யாரை குறிக்குன்னா இந்த சடையன்மாறன் குலசேகர பாண்டிய மன்னர் தான் பூவன் கிளத்தி அப்படிங்கிற பேரில் இவரோட விருது பெயர். அதாவது மெய்க்கீர்த்தியில் இவங்க பூவன் அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்காங்க. அப்போ இங்கே பூவன் பறையன் வருது. பறையன்கிற சொல் அரையன் சொல்ல திரிப்போட நம்ம நிறைய இடங்களில் நம்ம பதிவு பண்ணியிருக்க. ஏற்கனவே அரையன் அணுக்கரில் பூவன் பறையனா அரையன் சொல்கிறதுனால இதை அவரோட பேரில் பூவன் பறையங்கிற பேரில் பண்ணி வைக்கிறாங்க. பூவன் பறையன் வசக்கல்னால் இங்கே வசக்கல்ங்கிறது அந்த இடத்த விவசாயத்துக்காண்டி பயன்படுத்துகிறது, அதை ஒழுங்குபடுத்துறது அப்படிங்கிற பேரில் தான் இது இங்கே காட்டப்படுது. பொதுவாகவே இங்கே கரெக்டாக நேரடியாகவே இங்கே பறையனுங்கிற சொல் இருக்குது. நம்ம இதை தெளிவாக நம்ம எடுத்துக்கணும். அடுத்தபடியாக நம்ம இன்னும் ஒரு கல்வெட்டு ஒன்று பார்க்குறீங்கன்னா முதல்ல நினைக்கிறது அழகர் கோயில். இந்த அழகர் கோயிலை பாண்டியெல்லாம் கட்டியிருப்பாங்க. இந்த பாண்டியர்கள் எல்லாருக்கும் தெரியும். இங்கே இந்த கல்வெட்டு பறையர் கரத்திலேறி அருளி ஆழ்வார் அப்படின்னு தெளிவாகவே காட்டப்பட்டிருக்கு. அப்போ பறையர் கரத்திலேறி அருளி ஆழ்வார்னால் இந்த கோயிலை உருவாக்குறது பார்ட்டு அதாவது எல்லா வேலையுமே இங்கே பறைகள்லாம் செஞ்சுருக்காங்க அப்படின்னு தான் நம்ம இதை எடுத்துக்கணும். மொத்தமே இந்த கோயிலை உருவாக்குறதே பறைகள் தான். அப்படி தான் பொருள். பறையர் கரத்திலேறி அருளி ஆழ்வார் மொத்தமாகவே இது படையெல்லாம் செய்கிறாங்க. பீடத்தில் இருந்து இங்கேருந்து சிலையிலேருந்து மொத்தமாக எல்லாமே அவங்க தான் செஞ்சு இந்த கோயிலை முழுவதும் உருவாக்கி வைக்கிறாங்கன்னா இதுக்கு பொருள். இங்கே பறையர் கரத்திலேறி அருள்வார் யார் காட்டப்படுறாங்கன்னா பாண்டியெல்லாம் காட்டப்படுறாங்க. வேறு யாருமே காட்டப்படல. ஏன்னா வேறு தரவுகள் எதுவுமே இங்கே இல்லை. உங்களுக்கு இது பாண்டியால் உருவாக்கப்பட்ட ஒரு கோயில். பிற்காலத்தில் நாயக்கர் மட்டும் தான் இது திருப்பணி செய்கிறாங்க மறுபடியும். அதனால் இங்கே தெளிவாகவே நம்ம இங்கே காட்டுறோம். 2 கல்வெட்டு மெயினாக காட்டுக்கோம். 2மே பாண்டியர் தான் பறையல் தெளிவாகவே இங்கே காட்டப்படுது. ஆனால் மற்றவங்களுக்கு இது நேரடியான தரவுகள் இருக்காங்கன்னா நேரடியான தரவுகள் இல்லை. ஏன்னா பறையல் போல் மிகச்சரியான தரவுகள் வேறையை காட்ட முடியாது. இது குறித்த விவாதங்கள் கூட அதிகமாக கொண்டு செல்லப்படணும், விவாதಕ್ಕೆ உட்படுத்தப்படணும். இது பறையர்களா அப்படிங்கிறத தாண்டி இது ஒரு விவாதத்துக்கு உட்படுத்தப்பட்டால் மட்டும்தான் முழுக்க யார் பாண்டியருங்கிறத ஒரு முழுதும் புரிதல் எல்லாத்துக்கும் வரும். அதான் இதை நான் பொதுவாக முன்வைக்கிறேன். நன்றி, வணக்கம்.